போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் நாளை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முன்கூட்டியே அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தற்போதே தொடங்கியிருக்கிறார்கள் பல இடங்களில். இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், எந்தெந்த பகுதிகளெல்லாம் போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தை இப்போதே தொடங்கியிருக்கிறார்கள்? அதன் தாக்கம் என்ன? வசந்த், தற்போது போராட்டம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிப்பு சற்று நேரத்தில் வர இருக்கிறது. அதற்கு முன்பாக தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒரு முடிவு எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவு ஊடகம் மூலமாக வெளிச்சது உடனே தொடர்ந்து அங்கங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உடனே இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தற்போது போக்குவரத்து கழகத்தில் அருகில் இருக்கக்கூடிய சாலைகளுக்கு முன்பாக போராட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான போக்குவரத்து கழகங்களுக்கு முன்பாகவும் போராட்டங்கள் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது, நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, நான் இருக்கக்கூடிய இடம் தற்போது பல்லவன் இல்லம் அருகிலேயே தற்போது ஒரு போக்குவரத்து கழகம் இருக்கிறது. அந்த போக்குவரத்து கழகம் அருகிலேயே தற்போது அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் நேரம் முன்பாக பேருந்துகளை வழிமறித்து அங்கு போராட்டம் தொடர்கிறது என்று பஸ்ஸை மறித்து அதில் பசு முன்பாக கண்ணாடி முன்பாக எழுதியும் போராட்டத்திலிருந்து ஈடுபட்டனர். அதற்கு முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம சொல்ல போனோம் என்றால் தற்போது அமைச்சரிடம் ஒரு முடிவு எடுத்ததாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை என்ன மாதிரியான அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். வசந்த், ஆனந்த், தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? ஆனந்த், தற்போது தொழிற்சங்கத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய தொழிற்சங்கம் போராட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தொழிற்சங்கமாக பார்க்கக்கூடியது என்னவென்றால் தோமுசா தொழிற்சங்கம், CITU, AITUC மற்றும் தேமுதிக தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த தொழிற்சங்கங்கள் தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறது. அதனுடைய முக்கிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்போது அமைச்சரை சந்தித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை எடுத்துவிட்டு அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் நீங்கள் கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து அரசு சார்பாகவும் போக்குவரத்து கழக சார்பாகவும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த போராட்டம் தற்போது அதற்கான முடிவை எடுத்து தற்போது அமைச்சருடைய பல்லவன் இல்லத்தில் அமைச்சர் அலுவலர் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் செய்தியாளர் சந்திக்க இருக்கிறார்கள். அந்த செய்தியாளர் சம்பந்தத்தில் என்னென்ன சொல்ல போகிறார் என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும். வசந்த், ஆனந்தன், பயணிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? பேருந்துகளை பாதையிலேயே நிறுத்தி அங்கு போராட்டம் தற்போது பல இடங்களில் நடைபெற்று வருவதையும் பார்க்கிறோம். பயணிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த வழியாக வந்த பேருந்துகளை வழிமறித்தவுடனே பயணிகள் அங்கு திக்குமுக்க ஆடினார்கள். ஏன் என்று மறிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சற்று புரியவில்லை. குறிப்பாக அதன் பின்பாக போக்குவரத்து பணிமனையிலிருந்து வந்தக்கூடிய தொழிலாளர்கள் போக்குவரத்து எங்களுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்றவில்லை என்ற தகவல் கோஷமிட்ட உடனே போக்குவரத்து அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் தற்போது இதன் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட தெரிந்து கொண்டார்கள். அதனால் சற்று அவர்கள் பதட்டம் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த பகுதி மட்டுமல்ல, சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற ஒரு செயல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது நடக்கக்கூடிய இடங்கள்லாம் காவல்துறை தீவிரமாக சென்று அதை தடுத்து நிறுத்தி சுமூகமாக தற்போது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது சென்னையை பொறுத்தவரை. வசந்த்.